Hello my dear friends, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு மேல இருக்க குட்டி பேபிஸ்க்கு வந்துட்டு weight increase பண்றதுக்கு நல்ல yummy-ஆ சாப்பிறதுக்கான ரெசிபி தான் ஷேர் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹாட் வாட்டர்ல கொஞ்சமா வந்து வால்நட்டும் அதுக்கு அப்புறம் பாதாமும் வந்துட்டு நான் ஊற வச்சிட்டேன். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இந்த ஃபுட் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு மேல இருக்க குட்டி பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிச்சா க்ரீமியா இருக்கும். குழந்தைங்க பாத்தீங்கன்னா தாய்ப்பாலே குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் சாலிட் ஃபுட் இன்ட்ரோ듀ஸ் பண்றப்போ இந்த மாதிரி ரொம்ப சில்கியா ஸ்மூத்தா கொடுத்தோம்னா அவங்க நல்லா வந்து சாப்பிட வந்து பழகிப்பாங்க. இது வந்து 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கும் தாராளமாக வந்துட்டு ஒரு 4 மணி ஸ்நாக் போல் வந்து கொடுக்கலாம். நல்லா வந்து டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இது வந்து ஈஸியாக வந்து ஜீரணம் ஆகும். குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 3/4 இருக்கிற நேந்திர பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். நேந்திர பழம் வந்து ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து நல்லாவே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். நல்லா அந்த நெய்யோடு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ நல்லா டேஸ்டியாக வந்து சாப்பிட்டுக்குவாங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் எடுத்துக்கிறேன். இந்த வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து எனர்ஜி கிடைக்கும். குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் பாடி பில்டிங்க்கும் வந்துட்டு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே வச்சாச்சு. நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் டோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நெய் வந்து நல்ல வாசனை வந்து ஏறும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கம்ம கம்மன் வாசனையோட நல்ல கோல்டன் கலரில் வந்துட்டு டோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சு எடுத்த பாதாமும் வந்துட்டு வால்நட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து சும்மா ஒரு 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா சாட்டே பண்ணால் போதும். பாதாமோட தோல் வந்து மறக்காமல் எடுத்துடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. வால்நட் பார்த்திங்கன்னா வால்நட் பாதாம்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 நல்லது. இது நல்லா வந்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹெல்த்தியான ஃபுட் ரெடி பண்ணியாச்சு. இது சாப்பிட்றதுனால குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமாக வளருவாங்க, வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபுட் வந்து ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேபிஸ் இருக்க ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.